மேகதாது அணைக்கு எதிராக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிக, காங்கிரஸ், பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் முழுமையான ஆதரவோடு இந்த தீர்மானம் நிறைவேறியுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் திருத்தியவாறு பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க. மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசின் தன்னிச்சையான முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என முதலமைச்சர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது திட்டத்திற்கு மத்திய அரசு எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் தீர்மானத்தை அவர் முன்மொழிந்துள்ளார். 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. அரசியலே மக்களுக்கானதுதான் என்றும் நதிநீர் உரிமைகள் நமது அடிப்படை உரிமை என்றும் தமிழக முதலமைச்சர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கட்சி வேறுபாடுகளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு விவசாயிகளின் நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். அரசியலே மக்களுக்கானது தான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். நதி நீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகளில் ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். மேகதாது விவகாரம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சிகளுடன் பிரதமரை சந்திக்க கோரியுள்ள அவர் தமிழக அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்ட ரீதியாகவும் பிரதமர் மூலமாகவும் இந்த அரசு எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக துணை நிற்கும். மேகதாது அணை கட்ட முயற்சிக்கக்கூடிய கர்நாடக அரசை நாம அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து தடுத்து நிறுத்துவோம் என்று கூறி இந்த தீர்மானத்திற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அணை விவகாரத்திற்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விடுத்த கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விஜய் பதிலளித்துள்ளார். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள்
எடுக்கப்பட்டு வருகின்றன. மேகதாது அணை தொடர்பான தனி தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியின் கருத்தை சேர்க்கச் சொன்ன முதலமைச்சர் விஜய் உதயநிதியின் கருத்துடன் திருத்தப்பட்ட தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு நடத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது. எதிர்க்கட்சித் தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சாதகமான தீர்ப்பை பெற்றுத் தந்தது அதிமுக அரசுதான் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட மேகதாது அணைக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் போராடித்தான் காவிரி நீரை பெற வேண்டியுள்ளது என்றும் கூறினார். கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்ட எவ்வித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை உள்பட பிற பயன்பாட்டுக்காக 14.75 டிஎம்சி அடி நீரை கர்நாடக அரசுக்கு கூடுதலாக அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பெங்களூரின் குடிநீர் தேவைக்கென 67 டிஎம்சி அடி நீர் கொள்ளளவு கொண்ட மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கும் உள்நோக்கம் கொண்ட ஒரு செயலாகும். எனவே இவ்வணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரமும் உரிமையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேகதாதுவில் அணை கட்டினால் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என தமிழக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சரின் அனைத்து நடவடிக்கைகளும் காங்கிரஸ் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்துள்ளார். சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தண்ணீருக்காக போராடும் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட விவசாய மாவட்டங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டுமல்லாமல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்று வரும் தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் குடிநீர் உரிமைக்கும் இந்த திட்டம் அச்சுறுத்தலாக உள்ளது. கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் நியாயமான உரிமைகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு பாகுபாடு இன்றி தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை சுட்டிக்காட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்மொழிவு. நாம் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த முன்மொழிவை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முழுமையாக இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம். தொழிலாளர் நலன், பாசனம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமான இந்த மத்திய நீர் ஆணையம் தொடர்பாக அன்றைக்கு முன்னெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு நமக்கும் பயன்படுகின்றது. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். காவிரியின் குறுக்கே கர்நாடகா மேகதாது அணை கட்டினால் மேட்டூரை திறக்க முடியாது என பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். கடைமடை மாநிலமான தமிழகத்தின் அனுமதியின்றி கர்நாடக அரசு புதிய அணை கட்டக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். நம்ம கடைமடை மாநிலம், கர்நாடக அரசு முதல்மடை மாநிலமாக இருக்கின்றது. சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடைமடை மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கட்டுமான பணியும் எந்த ஆற்றுப்படுகையிலும் கட்டக்கூடாது. குறிப்பாக காவிரி நதி நீர் மேல கட்டக்கூடாது. மேகதாட்டுல புதுசாக அணை கட்டினாங்கன்னா அதுல 70 டிஎம்சி தண்ணீர் தேக்கி விட முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா கொள்ளளவு 185 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு தேக்கி வைத்து விட முடியும். நமக்கு வர வேண்டிய 177 டிஎம்சில ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. அப்படி என்றால் டெல்டா மாவட்டம் பாலைவனமாகிவிடும். குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 5.5 கோடி மக்கள் அந்த காவிரி தண்ணியை தான் நம்பி இருக்கிறாங்க. இதனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும்.
மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை அரசு கூட்ட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கர்நாடக அரசின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் மேகதாது அணை கட்டும் முயற்சியை தமிழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் தடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தது. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டே தீர்வோம், அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமை இல்லை என்று கூறுவது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் நேர் எதிரானது. அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அதேபோல தமிழகத்திற்கு காவிரி நீர் மிக முக்கியம் என பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளையும் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும் அது விவசாயிகளாக இருக்கட்டும் குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது தமிழகத்தின் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் ஒன்று திரட்டி டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து தமிழக மக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தார். அதுபோல் தேவைப்பட்டால் அனைத்து கட்சியையும் நீங்கள் ஒன்றாக அழைத்து சென்று தமிழக மக்களின் உரிமையை நிலையாக உறுதியாக நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது அணைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி கூறினார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு கருத்து தெரிவித்து அனைத்து மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாது அணையை எதிர்த்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு கர்நாடக அரசு எளிதில் பணிந்து விடாது என்று முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். திட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை டெல்லியில் நடைபெறுகிறது. மேகதாது அணைக்கு எதிராக தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு 3040 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதாவது தங்கம் விலை இன்று 3040 ரூபாய் குறைந்திருக்கக்கூடிய நிலையில 1 கிராம் தங்கம் 13,570 ரூபாய்க்கும் சவரன் 1,08,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. PF கணக்கில் முதன்முறையாக இணைந்த 15 லட்சம் ஊழியர்களுக்கான 15,000 ரூபாய் ஊக்கத்தொகையின் முதல் தவணையை பிரதமர் மோடி இன்று விடுவிக்கிறார். டெல்லி விஞ்ஞானம் பவனில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. முதன்முறையாக பணியில் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் மாத சம்பளம் வாங்குபவர்களுக்கு மட்டுமே இந்த 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். பணியில் இணைந்து 6 மாதம் முடிந்திருந்தால் முதல் தவணையாக 7,500 ரூபாயும், ஓராண்டு முடிந்திருந்தால் மீதி தொகையும் PF கணக்கில் விடுவிக்கப்படும். நாளை மறுநாள் நடைபெறும் நீட் மறுதேர்வுக்கான தேர்வு மைய விவரங்களை தேசிய தேர்வு முகமை நேரடியாக மாணவர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வருகிறது. தேசிய தேர்வு முகமையின் சரிபார்க்கப்பட்ட அதிகாரப்பூர்வ எண்ணிலிருந்து வரும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் நம்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை மறுநாள்
நடைபெறக்கூடிய நீட் மறுதேர்வுக்கு மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வின் ஹால் டிக்கெட்டுகள் செல்லாது என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. புதிய ஹால் டிக்கெட்டை இதுவரை பெறாதவர்கள் உடனடியாக பதிவிறக்கம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீட் மறுதேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு விதிக்கப்பட்ட தற்காலிக தடை செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசின் தடையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் புதிய சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உதகை மாவட்ட நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. வழக்கின் தற்போதைய நிலை மற்றும் விசாரணையை தீவிரப்படுத்தும் நோக்கில் இந்த பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கைரேகை பதிவை உறுதி செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இறந்தவர்களின் பெயர்களை நீக்கி முறைகேடுகளை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்த ஆலோசனைக் கூட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுக்கான பயண ஏற்பாடுகள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக இந்திய கப்பல் தீஷா ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்தது. சுமார் 62,370 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவுடன் குஜராத்தின் தாஹேஜ் துறைமுகத்தை கப்பல் பத்திரமாக வந்தடைந்தது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் யுக்ரைன் நடத்திய கடுமையான ட்ரோன் தாக்குதலில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பற்றி எரிகிறது. ஒரே நாளில் மாஸ்கோவை நோக்கி ஏவப்பட்ட யுக்ரைனின் 180 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக கட்டுப்பாட்டை கொண்டு வந்த முதல் அரபு நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது அமீரகம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் அமர்வில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, இயக்குநர் பாரதி ராஜா, ஆர்.பி. சௌத்ரி, கே. ராஜன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு பேரவையில் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது. மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது ஏன் என சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சிகள், எத்தனை முறை பாட வேண்டும் என்பதை தானே முடிவு செய்ய வேண்டும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் விளக்கம்.